சொல்றாரு, நீ என்ன நிலைத்திருக்கல. நீ நிலைத்திருந்தால் நீ என்ன செய்வ? கனி கொடுப்ப. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை இயேசுவோடு கூட நிலைத்திருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை நிலைத்திருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்றோம், வசனத்தை கேட்கிறோம். மற்ற நாளெல்லாம் இயேசுவோடு கூட நிலைத்திராத ஒரு வாழ்க்கை, இயேசுவையும் உங்களையும் பிரிக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குது. உங்ககிட்ட தான் பேசுறாரு. நீங்க இயேசுவோடு கூட நிலைத்திருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் யாரு? கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை என்ன செய்வான்? கொடுப்பான். பாருங்க, இயேசு இந்த இடத்துல ஒரு திராட்சை செடியோடு அவரை ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு திராட்சை செடி. திராட்சை செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? திராட்சை செடி அது என்ன செய்யும்னா, கீழே இருந்து வளரும். கீழே இருந்து என்ன செய்யும்? வளரும். வளர்ந்த பிறகு அதில் ஒரு கயரையோ இல்லைன்னா ஒரு கம்பியவோ கெட்டி விட்டோம்னா அந்த கொடி என்ன செய்யும் அப்படின்னா, அது ஃபுல்லாக என்ன செஞ்சிடும்? படர்ந்துடும். பார்த்துருக்கீங்களா? அங்கே கோயில்பட்டில் ஒரு வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டு மொட்டை மாடி ஃபுல்லாக அந்த செடி ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த செடியிலேருந்து வரக்கூடிய கொடியை அப்படியே அவங்க ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு அப்படியே நல்லா படரி என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்னில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். அதாவது ஒரு செடியானது ஒரு கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்கும். அப்படி தானே? செடியில் இருந்து அந்த கொடியை கட் பண்ணிட்டோம்னா அது என்ன செஞ்சிடும்? காஞ்சி போயிடும். அப்படி தானே? அது கனி கொடுக்காது, அது பலன் கொடுக்காது. இயேசு சொல்றாரு, அது பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஏசப்பா சொல்றாரு, நீங்க எனக்குள்ள நிலைத்திருக்கணும். நீங்க எனக்குள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன கொடுக்க முடியும்னா, கனி கொடுக்க முடியும். நீங்க என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். ஒரு மரத்தை வச்சாலும் இல்லை ஒரு செடியை வச்சாலும் நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? அது தன்னுடைய பலனை என்ன செய்யணும்? கொடுக்கணும். பலனே கொடுக்கலை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த செடியை வெட்டி தூர போட்டுருவோம். அப்படி தானே? ஒரு பூஞ்செடி வீட்டில் வச்சாலும் அது என்ன செய்யணும்? பூ என்ன செய்யணும்? பூக்கணும். பூ பூக்கலைன்னா அதை தூக்கி நம்ம என்ன செஞ்சணும்? தூர போட்டுருவோம். ஒரு வாழை மரம் நட்டுனாலோ ஒரு மாமரம் நட்டுனாலோ அந்த செடியானது அந்த கொடியில் என்ன செய்யணும்னா பலன் கொடுக்கணும். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம், காணிக்க போடுறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். கனி கொடுக்கிற வாழ்க்கைனா என்னது? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யணும்? இருக்கணும். நல்லா யோசிங்களேன். ஒரு மாமரம் இருந்ததுன்னா மாமரத்தில் எதை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க? மாம்பழத்தை. அப்படி தானே? அந்த கனிதான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த கனிதான் மற்றவர்கள் விரும்புவார்கள். அந்த கனிதான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய தேவ பிள்ளை, நீ ஆராதிக்கிற என்னுடைய மகன், என்னுடைய மகள், நீ எப்படி இந்த சமுதாயத்தில் இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு கனி கொடுக்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்?
கனி கொடுக்கணும். அப்ப நம்ம எப்படி இருந்தா கனி கொடுப்போம்னா, இயேசுவோடு கூட நிலைத்திருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கனி கொடுப்போம். நம்ம என்ன கனி கொடுக்கணும்? ஆவியின் கனியை நாம் கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்ன கனியை ஏசப்பா எதிர்பார்க்கிறாருன்னா, ஆவியின் கனியை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனி எத்தனை சொல்லுங்க பார்ப்போம்? 9 சொல்லுங்க பார்ப்போம். என்னென்னது சொல்லுங்க பார்ப்போம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். இந்த 9 பாவங்களும் சேர்ந்தது தான் ஆவியின் கனி. 9 இருக்கிறதுனால அது கனிகள் கிடையாது. இந்த 9 பாவமும் சேர்ந்தது ஒரு கனி. அப்ப இந்த 9 பாவமும் நிரம்பின ஒரு வாழ்க்கையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 9 சுபாவமும் நம்ம கிட்ட இருக்குதா? இந்த ஆவியின் கனியை நம்ம கொடுக்கிறோமா? அதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால், நானும் அவனிடத்தில் நிலைத்திருந்தால் அவன் எப்படி கொடுப்பான்னா, மிகுந்த கனி என்ன செய்வான்? கொடுப்பான். மிகுந்த கனிகளை ஏசப்பாட்ட நம்ம செய்வோம், கொடுப்போம். நம்மளை பார்க்கிறவங்க நம்ம கிட்ட எதை பார்க்கணும்னா, ஆவியின் கனியை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆவியின் கனியை பார்த்து அவங்க இயேசுவை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். உங்களை பார்த்து யாராவது, ஏக்கா உங்களை பார்த்து தான் நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறதுனால, நீங்கள் இவ்வளோ சமாதானமாக இருக்கிறதுனால, நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுனால, உங்களை பார்த்து நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரையும் நான் ஆராதிக்கணும்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இன்னைக்கு இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு சுகமாக்குறவர்னு சொல்லி இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் யாரை பார்க்க விரும்புறாங்கன்னா, இயேசுவை பார்க்க விரும்புறாங்க. ஏன்னா இயேசுவுக்குள்ள கனி இருந்தது. இயேசுவுக்குள்ள ஆவியின் கனியாகிய இந்த 9 சுபாவம் என்ன செஞ்சது? இருந்தது. இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நீங்கள் ஆவியின் கனியை கொடுப்பீர்கள். நீங்க கனி கொடுக்காத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தோம், காணிக்க போட்டோம், அதோட முடிஞ்சது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுதினமும் கனி கொடுக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இப்ப ஏசப்பா சொல்றாரு, நீங்க கனி கொடுக்கணும். நீங்க ஆவியின் கனியை என்ன செய்யணும்? கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆவியின் கனியை கொடுக்கணும். அதைத்தான் ஏசப்பா விரும்புறாரு. நீங்க கனி கொடுக்கணும். நீங்க கனி கொடுக்கல அப்படின்னா அவர் என்ன செய்வார் தெரியுமா? வெட்டுண்டு அக்னியில் என்ன செஞ்சிருவாரு? போட்டுருவார். கனி கொடுக்காத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது ரொம்ப ரொம்ப வேஸ்ட். நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து ஆண்டவர் ஆராதித்து இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி நடப்பதற்கு, இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்பதற்கு தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு என்ன செய்யறோம்? வாரோம். ஞாயிற்றுக்கிழமை பொழுதுபோக்குக்கு சர்ச்சுக்கு வரல. 2 மணி நேரம் வீட்டில் இன்னைக்கு லீவு, 2 மணி நேரம் வீட்டில் உட்காந்துருக்க பதிலாக அப்படி நல்லா குளிச்சு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கோயிலில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இடத்த தேய்ச்சிட்டு வரதுக்கு சர்ச்சுக்கு வரல. நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்க, ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் நம்ம சர்ச்சுக்கு என்ன செய்கிறோம்? வாரோம். அப்போ ஏசப்பா உங்ககிட்ட ஏன்ட்ட என்ன விரும்புகிறார்னா, கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு தடவை ஒரு கிறிஸ்மஸ் டைமில் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ஒரு இது நடந்துச்சு, கேரல் சர்வீஸ் நடந்துச்சு, கீத ஆராதனை. அந்த சர்ச்சில் எப்படி நடந்துச்சுன்னா, ஒவ்வொரு குடும்பமாக வந்து 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 முன்னாடி வந்து பாட்டு படித்தாங்க. அதில் ஒரு சகோதரர் வந்து பாட்டு படித்தார். அவர் பாட்டு படிக்க முன்னாடி, நான் ஒரே ஒரு காரியம் சொல்லட்டுமா அப்படின்னு ஐயர்வாள்கிட்ட கேட்டார். அப்போ ஐயா சொன்னாங்க, சொல்லுங்க அப்படின்னார். அவர் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, ஐயா நான் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் என்னுடைய நண்பன் வந்து ஒருவன் இயேசுவை அறிந்தவன், அந்த நண்பன் வந்து இயேசுவை ஆராதிக்கிறவன். அவன் ஞாயிற்றுக்கிழமை வழக்காமோட சர்ச்சைக்கு போவான், அவன் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க போவான். நான் வந்து வெளியூரில் இருந்தேன். ஆனால் இப்போ வேலை நிமித்தமாக என் நண்பன் இருக்கிற ஊருக்கு நான் போயிட்டேன். அப்போ நண்பனோடு இருக்கிற ஊருக்கு போய் கொஞ்ச நாள் வேலை தேடினேன். வேலை தேடினா என் நண்பன் என்ன சொன்னான்னா, நீ வெளியில் போய் ரூமெல்லாம் எடுத்து தங்க வேண்டாம், நீ ஏன் ரூம்லேயே தங்கிருன்னு சொல்லி நான் 1 மாதம் என்னுடைய நண்பனுடைய ரூமில் நான் என்ன செஞ்சுருந்தேன்? தங்கியிருந்தேன்.
1 மாதம் நண்பனோட ரூமில் தங்கி இருக்கும்போது என் நண்பனை நான் உற்று கவனித்தேன். அவங்ககிட்ட இருக்கிற அன்பு, அவங்ககிட்ட இருக்கிற சாந்தம், அவங்ககிட்ட இருக்கிற பொறுமை, அவங்ககிட்ட இருக்கிற நீடிய குணம், தயவு, இதெல்லாம் பார்த்துட்டு இவன் எப்படி இவ்வளோ அன்பாக இருக்கிறான், இவனுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கூட நானும் சர்ச்சைக்கு வந்து தான் இந்த இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் நண்பனுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார்னா சாட்சி சொன்னார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்ம வீட்டுக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, சமுதாயத்தில் நம்மளை எல்லாருமே கண்காணிக்கிறாங்க, நம்மளை எல்லாருமே கவனிக்கிறாங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கண்காணிக்கப்படுகிறது. இன்னைக்கு சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கிற மாதிரி இந்த மனிதர்கள் நம்ம பேசுகிற, நம்ம நடக்கிற, நம்முடைய உடைகள், நம்முடைய பாவனைகள், நம்ம குடும்பம் முழுவதையும் அவங்க என்ன செய்யறாங்க, கண்காணிக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இந்த ஆவியின் கனியை நம்ம கொடுக்கிறோமா? ஏசப்பா பார்த்துட்டு என்ன செய்றாரு, இருக்கிறார். அவரு கூட கனி கொடுக்காட்டா கூட லேட்டாக தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம சாட்சியை நம்ம என்ன செஞ்சிருவோம், இழந்து போயிடுவோம். சர்ச்சுக்கு போகிறாங்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, அங்கே ஜோம் பண்ணுறாங்கிறாங்க, இவங்க கிட்ட கனி இல்லையே. இவங்க வேலை பார்க்குற இடத்துல சண்டலை போடுறாங்க. இவங்க தெருவுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. தெருவுக்குள்ள மற்றவங்களை கேவலமாக பேசுகிறாங்க, மற்றவங்களுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறாங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் புருஷன் கூட சண்டை போடுறா, அந்த சண்டை நம்ம வீட்டு வரைக்கும் கேட்குதுன்னு சொல்லி கனி இல்லாத, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா புடுங்கி போட்டுருவார். எப்படி போட்டுருவார்? அப்படி தானே போட்டிருக்கு. கனி கொடுக்கவில்லைன்னா அதை என்ன செஞ்சிருவார்னா அதை புடுங்கி என்ன செஞ்சிருவார், போட்டுருவார். அப்போ நம்ம எப்படி வாழணும்னா கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், வாழணும். பாருங்க, நீங்கள் அந்த 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 16ஆம் வசனம் 16, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, கீழே வாசிங்க பார்ப்போம். உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏசப்பா சொல்றாரு, நீங்க போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை என்ன செஞ்சேன், ஏற்படுத்தினேன். அது முதல்ல வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பாருங்க, இந்த உலகத்தில் 750 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க? 750 கோடி மக்கள் தொகையில் ஏசப்பாவை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆண்டவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்கிறார். நீங்கெல்லாம் செலக்டட் பீப்புள். நீங்க ஏசப்பா உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார், நீங்க தெரிந்து கொள்ளல. அவர் உங்களை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்? நீங்க கனி கொடுக்கும்படி, நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி ஏசப்பா என்ன செஞ்சார்னா தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம கனி கொடுக்கணும்னா, ஏசப்பா விரும்புகிற மாதிரி ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த வசனம் நல்லா சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பாருங்க, ஏசப்பா சொல்றார். அதுக்கு அடுத்து வாசிங்க பார்ப்போம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், இங்க ஏசப்பா சொல்றாரு, நீ கனி கொடுக்கணும்னா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா, உங்களை பார்த்து இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையான ஆண்டவர், இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர்னு சொல்லி உங்க வாழ்க்கை மற்றவர்களோட மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா நீங்க இயேசுவோடு கூட எப்படி இருக்கணும், நிலைத்திருக்கணும். கொடி செடியோடு இணைத்திருந்தால் தான் கனி என்ன செய்யும். ஏன் நம்மளால கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியல? ஏன் நம்ம கிட்ட ஆவியின் கனி வெளிப்படல? அன்பு வெளிப்படல, சந்தோஷம் வெளிப்படல, சமாதானம் வெளிப்படல, நீடிய பொறுமை வெளிப்படல, தயவு வெளிப்படல, நற்குணம் வெளிப்படலைன்னா நம்ம இயேசுவோடு கூட நிலைத்திருக்கலன்னு அர்த்தம். இயேசுவோடு கூட செடி, கொடியும் செடியும் நிலைத்திருந்தா கண்டிப்பா கனி என்ன செஞ்சிருக்கும், கொடுத்திருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? செடியோடு கொடி இணைக்கலன்னா கனி என்ன செய்யாது நிச்சயமா. அப்ப இயேசுவோடு நம்ம நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். நம்ம இயேசுவோடு எப்போ நிலைத்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, மற்ற நாள்லாம்
இயேசுவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றோம். இயேசுவை நினைச்சுக்கிறோம், ஜெபம் பண்றோம், அவரோடு கூட இருக்கிற உறவுல, அவரோடு கூட இருக்கிற அன்புல, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல நம்ம நிலைச்சிருக்கிறோமா? பாருங்க, இயேசப்பா சொல்றாரு பாருங்க, நீங்க வாசிங்க பாப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஒரு சபையில் இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு. நீங்க நினைக்கிறீங்க நான் ஏசப்பா கூட தானே இருக்கிறேன், நான் ஏசப்பா பிள்ளையா தானே இருக்கிறேன், நான் அவரை தானே ஆராதிக்கிறேன். அவர் சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். இயேசுவோடு கூட தான் நிலைத்திருக்கிறேன், நான் இயேசுவோடு தான் பேசுறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன்ல, நான் டெய்லி காலையில ஜெபம் பண்றேன்ல. இல்ல, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரை எவ்வளவு தேடணும், ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரை எவ்வளவு கனம் பண்ணணும், ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாத்தையும் காட்டிலும் இயேசுதான் எனக்கு முக்கியம் நினைச்சோம்ல, அந்த அன்பு இன்னைக்கு நமக்குள்ள குறைஞ்சுக்கிட்டே போகுது. நம்ம எப்ப இயேசுவை தேடுறோம்? ஒரு பிரச்சனை வந்தவனையும், ஒரு போராட்டம் வந்தவனையும், ஒரு உபத்திரம் வந்தவனையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நிலைத்திருக்கல. நீ நிலைத்திருந்தால் நீ என்ன செய்வ? கனி கொடுப்ப. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை இயேசுவோடு கூட நிலைத்திருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை நிலைத்திருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்றோம், வசனத்தை கேட்கிறோம், மற்ற நாளெல்லாம் இயேசுவோடு கூட நிலைத்திராத ஒரு வாழ்க்கை, இயேசுவையும் உங்களையும் பிரிக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்குது. முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, முன்னாடி மாதிரி ஆலயத்துக்கு சரியா வர்றதில்ல. ஏன்? எனக்கு வேலை இருக்கு, எனக்கு காரியம் இருக்கு, எனக்கு நான் கல்யாண வீட்டுக்கு போகணும், சடங்கு வீட்டுக்கு போகணும். இயேசுவோடு நீங்க நிலைத்திருக்கல. நீங்க இயேசுவோடு நிலைத்திருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க. ஏசப்பா சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை. நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல பிரச்சனையோடு போராட்டத்தோடு இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஏசப்பா மேல எவ்வளவு அன்பு இருந்துச்சு. அன்னைக்கு வசனத்துல கீழ்ப்படிய சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சோம்ல. இன்னைக்கு நம்ம அப்படி கீழ்ப்படிய முடியல. ஏன்? ஆதியில கொண்டிருந்த அன்பு நமக்கிட்ட இல்ல. ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. இந்த வசனத்தை வச்சு நான் ராத்திரி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன், கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. ஆண்டவரே, இந்த இயேசுவுக்குள்ள நிலைத்திருக்கணுமா? நாங்கள் உங்களுக்குள்ள தான் ஆண்டவரை நிலைத்திருக்கோம். அப்போ ஆண்டவர் பேசுறாரு, நீ நிலைத்திருக்கிற, எல்லா நாளும் நிலைத்திருக்கிறியா? எல்லா நாளும் என்னோடு கூட இருக்கிற உறவுல, ஐக்கியத்துல நம்ம வாழ்க்கை சரியா இருக்கா? மற்ற 6 நாளும் நம்ம போகிற இடம், நம்ம நடக்கிற இடம், நம்ம செய்கிற காரியம் இயேசுவுக்கு பிரியமா இருக்குதா? இயேசுவோடு கூட நிலைத்திருந்தா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம்ல. இயேசுவோடு நிலைத்திருந்தா நம்ம ஜெபம் குறையாதே. நம்ம முன்னாடி ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்றீங்களா? போன வருஷம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு 10 நிமிஷம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வேகமா ஓடுறோமே. ஏன்? ஆதியில கொண்டிருந்த அன்பு இல்ல. முன்னாடி சர்ச்சில் உபவாச ஜெபம் நடந்தா முதல்ல நம்ம தானே ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு பல மாசமா ஆளை காணும். ஏன்? ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம். முன்னாடி சர்ச்சில் ஒரு காரியம்னா முதல்ல கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணணும், இன்னைக்கு அந்த பொருத்தனையை நம்ம மறந்துட்டோம். ஏன்? ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம். ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு, நீங்க இயேசுவோடு கூட நிலைத்திருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே உங்க கூட நான் நிலைத்திருக்கணும். பாருங்க, 3வது வசனத்துல அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். 3வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 2:3ல நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் பாருங்க. ஏசப்பா சொல்றாரு, நீ முன்னாடி என் நாமத்துக்காக எல்லாத்தையும் சகிச்ச, எல்லாத்தையும் பொறுமையா நீ ஏற்றுக்கொண்ட, என்னுடைய நாமத்திற்காக நீ பிரயாசப்பட்ட, நீ எவ்வளவோ முயற்சி எடுத்த. ஆனாலும் உங்ககிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். முன்னாடி ராத்திரியெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ண அந்த ஜெபம் எங்க போச்சு? முன்னாடி அதிகாலையில் எந்திரிச்சு முதல்ல ஏசப்பாவை தேடினது எங்க போச்சு? முன்னாடி வேதத்தை திறந்து ஆண்டவரே என்னோடு கூட பேசுன்னு சொல்லி ஆசையா திறந்த அந்த நாட்கள் எங்க போச்சு? ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார். ஒரு பிரச்சனை வந்தவனையும், ஒரு தேவை வந்தவனையும், ஒரு காரியம் நடக்கணும்னே மட்டும் இயேசுவை தேடாதீங்க. எப்பவும் இயேசுவில் நிலைத்திருங்க. எப்பவும் நீங்க ஏசப்பாவோட நிலைத்திருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சில் ஒரு சகோதரர், நான் போய் நின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அன்பாக உபசரித்தார், ஹெல்ப் பண்ணார். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா தூத்து விட, பாய் போட, செய்ய எல்லா வேலையும் அவர் பார்த்தார். அப்போ முடிஞ்சு போகும்போது அவர்கிட்ட நான் பேசினேன், இப்படி சர்ச்சில் எல்லா வேலையும் பார்க்குறீங்களே, உங்களுக்கு வேலை வேறு எதுவும் வேலை இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன காரியம் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் என்ன, உங்கள் குடும்பம் என்னன்னு விசாரித்தேன்.
அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணேன். நான் இந்த சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை கொடுத்தார், வருமானம் கொடுத்தார், எனக்கு நல்ல பிஸ்னஸ் கொடுத்தார். என்னைக்கு எனக்கு வேலை வந்துச்சோ, என்னைக்கு எனக்கு வருமானம் வந்துச்சோ, என்னைக்கு எனக்கு பிஸ்னஸ் வந்துச்சோ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதை நான் தடை பண்ணேன். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்தேன், அடுத்து 2 வாரத்துக்கு ஒருக்க வந்தேன், திரும்ப திருவிருந்தலுக்கு மட்டும் வந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்னுடைய பிஸ்னஸில் லாஸ் ஆகி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். ஒரு வழி இல்லை. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ என்ன செஞ்சிட்ட? விட்டுட்டேன்னு சொன்னார். நான் ஆண்டவர்கிட்ட அழுது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு திரும்பவும் ஆலயத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் நிமிக்கு என்ன கொடுத்தாலும் இனி நான் உங்ககிட்ட அன்பாக இருப்பேன், நான் ஆலயத்துக்கு தவறாமல் வருவேன், உம்மோடு கூட நான் எப்பவும் நிலைத்திருப்பேன்னு சொல்லி நான் வேத வாசிப்பேன், ஜெபிப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தோம். நம்ம ஏன் விலகிறோம் தெரியுமா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்த உடனே, கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பித்த உடனே நம்ம கர்த்தரை விட்டு வழி விலகிறதும், நம்ம கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னில் நிலைத்திரு. நீ எப்பவும் உனக்கும் இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவுல, அந்த ஃபெலோஷிப்ல யாரும் இடையில என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. சிலரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன். எக்ஸாம் டைமில் ஜோம் பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கு ஜெபம் அதிகமாக வரும். சிலர் கல்யாணத்துக்காண்டி சர்ச்சைக்கு வருவாங்க, ஜோம் பண்ணுங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சர்ச்சைக்கு என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. சிலர் குழந்தைக்காண்டி சர்ச்சைக்கு வர்றது. நான் நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. எந்த தேவைக்காகவும் இயேசுவை தேடி வராதிங்க. இயேசு தான் என் தேவைன்னு சொல்லி சர்ச்சைக்கு வாங்க. அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்கள், தேவைக்காக சர்ச்சைக்கு வராதிங்க, இயேசுவே தேவைன்னு சொல்லி சர்ச்சைக்கு வாங்க. அல்லேலூயா. நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? கனி கொடுப்பீங்க. உங்கள் ஜெப நேரத்தை, உங்கள் வேத வாசிப்பை, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியத்தை, முன்னாடி மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோமே, இப்போ அந்த உபவாசம் பண்ணுற எண்ணமே நமக்குள்ளே இல்லாமல் போச்சு. ஏன்? வேற ஏதோ நம்ம வாழ்க்கையில் உள்ளே வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தெளிவாக பேசுகிறாரு, இயேசுவோடு கூட நிலைத்திருங்கள். நீங்கள் அவருக்குள்ள நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு அனுபவ வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. 2வது பாருங்கள், நம்ம எதில் நிலைத்திருக்கணுமா? அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் பாருங்க, முதல்ல ஏசப்பா சொன்னாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். 2வது நம்ம எதில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். தேவனுடைய வார்த்தை எது? நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கிறார்கள், இதுதான் தேவனுடைய வார்த்தை. முதல்ல நம்ம எதில் நிலைத்திருக்கணும்? இயேசுவுக்குள்ள நம்ம என்ன செஞ்சணும்? நிலைத்திருக்கணும். 2வது நம்ம எதில் நிலைத்திருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணும். இந்த வசனத்தை கேட்குறோம், இந்த வசனத்தை வாசிக்கணும், இந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்னா நடக்கணும். வாசிங்க பாப்போம். 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் தாவீது சொல்றாரு பாருங்களேன். 119ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை நான் எங்க வச்சிருக்கேன்? இருதயத்தில் வச்சிருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு வசனம் எங்க இருக்கு? நம்ம வீட்டில் சோத்துல தொங்குது, நம்ம வீட்டு காலண்டர்ல இருக்கு, நம்ம பைபிள்ல இருக்கு, நம்ம இருதயத்தில் வசனம் இருக்குதா? இந்த வசனத்தில் நீங்க நிலைத்திருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க. பாவம் செய்யாதபடிக்கு. பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஆவியின் கனி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தியானிச்சோம். ஆவியின் கனியை நம்ம எப்போ கொடுப்போம்? இந்த வசனம் நம்ம இருதயத்தில் இருந்தாதான். இந்த வசனம் இல்லைன்னா, நீங்க ஒரு ஆளுக்கு விரோதமா, இப்போ உங்களுக்கு விரோதமா யாரோ பேசுறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு விரோதமா யாரோ ஒருத்தர் சண்டை போடுறாங்க, உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க. இயேசு சொன்ன வசனம் உங்க இருதயத்தில் இருந்ததுன்னு வைங்களேன், உங்க சத்துருக்களை நீங்க என்ன செய்யுங்க? சிநேகிங்க. உங்க பகைக்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனம் உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா
அவங்க உங்களை வையும் போது, உங்களை பேசும்போது இந்த வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? பேசும். நான் சொல்கிறேன் சார் தானே, வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? பேசும். இப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வசனம் உங்களுக்குள்ளே பேசும். இந்த காரியத்தை செய்யாத, நான் பரிசுத்தர், ஆகையால் நீயும் எனக்குள்ள பரிசுத்தராய் இரு, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இயேசுவை தவிர நீங்க யாரையும் என்ன செய்ய மாட்டீங்க? வணங்க மாட்டீங்க. இந்த உங்க இருதயத்தில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, அந்த வசனம் உங்க இருதயத்தில் இருந்ததுன்னா வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது சரி பரவாயில்ல நம்ம அமைதியாக போயிடும்னு சொல்லி நம்ம அமைதியில் என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். நம்ம வசனத்தில் அந்த இருதயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வீட்டில் அழகாக தொங்குது, காலண்டரில் தொங்குது, வசனம் எங்கே இல்லை? இருதயத்தில் இல்லை. வசனம் இருதயத்தில் இல்லை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. இந்த வசனம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம மற்றவங்களுக்கு விரோதமா பேச மாட்டோம், மற்றவங்களுக்கு விரோதமான காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, நான் பாவம் செய்யாதபடி உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். பாருங்க, சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். செல்ஃபோன் எனக்கு தெரிஞ்சு டச் ஃபோன் ஒரு 10 வருஷம் இருக்கும், 15 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு ஒரு 10 வருஷம் தான் எல்லாருடைய கையிலையும் டச் ஃபோன் பழக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் கைக்கு டச் ஃபோன் எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 7-8 வருஷம் வச்சுக்கோங்களேன், இல்லை 10 வருஷமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. 10 வருஷம் உங்கள் கையில் நீங்கள் டச் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கையில் 25 வருஷமாக 30 வருஷமாக அந்த பைபிள் இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ உங்கள் கையில் இருக்கிற டச் ஃபோனில் உங்களுக்கு தெரியாத அப்ளிகேஷனே கிடையாது. ஆனால் உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் ஆபூக்கு தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுங்கன்னா புதிய ஏற்பாட்டில் தேடுவீங்க, வேமா கிட்டு எசேக்கியேல் எடுங்க இங்கிட்டு தேடுவீங்க, கடைசியில் ஆதியாகமத்துக்கு தேடுவீங்க. நெகேமியா எடுங்க, இது பைபிளில் தான் இருக்கா? அப்படி திரும்ப திரும்ப என்ன வரை ஏற்றுட்டு பார்ப்பீங்க, பைபிளில் தான் சொல்லுதாரா இவர் அப்படின்னு. பைபிளில் எது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல, ஆனால் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் நமக்கு தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அப்போ இயேசுப்பா நம்மளை கவனிக்கிறார்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும். ஒரு பேப்பரை கையில் கொடுத்து நீங்கள் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு 50 வசனத்தை இருப்பிடத்தோட சரியாக எழுதுங்கன்னு கொடுப்போம். இங்கே நம்மளால் எழுத முடியுமா? ஏன்? வார்த்தை எங்கே இல்லை? பைபிளில் இருக்கு, இருதயத்தில் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் செல்ஃபில் இதை வச்சுட்டு அடுத்து கோயிலுக்கு வரும்போது லேசாக தட்டிட்டு வர்றது. இல்லை திடீர்னு வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா, ஆமாம் அந்த பாவி போய் சொன்னான் ஜோம் பண்ணால் சரியாக போகணும், வேணா எடுத்து பார்ப்போம் அப்படின்னு திருப்புறது. ஆண்டவர் துக்கப்படுறாரு. ஏன் நான் இப்படி பேசுறது இல்லை? நேற்று ராத்திரி இந்த வசனத்தை வாசிக்கும் ஆண்டவர் இதயத்தை பாரப்படுத்தினாரு. வசனத்தில் நிலைத்திருக்கணும், வார்த்தையில் நிலைத்திருக்கணும். ஒரு சர்ச்சைக்கு எனக்கு பிரசங்கம் பண்ண போனேன். நான் பிரசங்கத்தை ஆரம்பித்து இருப்பிடம் சொன்னால் 10 பேர் வாசிக்கிறாங்க. ஒரு வசனத்தை முடிச்சுட்டு அடுத்த காரியத்தை நான் சொல்லி நான் இருப்பிடமே சொல்லலை, அங்கே இருக்கிற ஒரு சகோதரி என்ன செய்கிறாங்க? வாசிக்கிறாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் பாருங்கள், நம்ம வசனத்தை சொல்லி அப்படியே தேடணும், ஐயா யாராவது வாசிங்க, கடைசியில் நானும் பார்ப்பேன், யாருமே சொல்லணும் இருப்பிட பக்கத்தை சொல்லிடுறேன். 440 பக்கம் பழைய ஏற்பாடு. சில பேர் நான் பழைய ஏற்பாட்டில் சொல்லுவேன், புதிய ஏற்பாட்டில் தெரியுது. புதிய ஏற்பாட்டில் சொன்னால் யூதா நிருபம் எங்கே இருக்குது? டக்குனு இப்போ யாராவது எழுப்பி கை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், யூதா நிருபமா இருக்கா? நம்ம பைபிளில் தான் இருக்கா? அப்படி ஃப்ரெண்டு பேஜை போய் தேடுறது. வார்த்தை எங்கே இல்லைன்னா இருதயத்தில் இல்லை. நீங்கள் சிரிக்கிறதுக்காண்டி சொல்லலை, நான் வேடிக்கையாண்டி சொல்லலை. உங்கள் வார்த்தை எங்கே இருக்கணும் தெரியுமா? இருதயத்தில் இருக்கணும். இந்த வசனம் இருதயத்தில் இருக்கணும். அவர் எழுதி கொடுத்த இந்த 66 புஸ்தகத்தில் உள்ள வசனமும் வார்த்தையும் இருதயத்தில் இருக்கணும். எவ்வளோ விஷயத்தில் மனப்பாடம் பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயத்தில் மனப்பாடம் பண்ணி எழுதி பிரைஸ் வாங்குறீங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்களா? டெய்லி ஒரு 5 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. டெய்லி ஒரு 5 வசனத்தை உங்கள் இருதயத்தில் மனப்பாடம் பண்ணுங்க. அந்த வசனத்தை தியானிங்க, அந்த வசனத்தை குறித்து பேசுங்க. இந்த வசனத்துக்கு ஒத்த வசனம் எங்கே இருக்குன்னு தேடுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பைபிளில் ஒரு வசனம் அதற்கு கோர்வையாக இன்னொரு வசனம் கண்டிப்பாக என்ன செய்யும்? ஒவ்வொன்றும் ஜோடி ஜோடியாக இருக்கும். எந்த சம்பவத்தை எடுத்தாலும் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் எடுத்தால் அது புதிய ஏற்பாட்டில் இருக்கும், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் எடுத்தால் அது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த வசனத்தை தேடி தேடி வாசிக்கணும். இந்த வசனத்தை தேடி தேடி நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் இருந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா கனி கொடுப்பீங்க. ஏசப்பா விரும்புகிற கனியை கொடுப்பீங்க. ஒரு வசனத்தை வாசிங்க பாப்பா. யாக்கோப்பு 1 அதிகாரம்
22ஆம் வசனத்தை வாசி. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும். நான் சர்ச்சுக்கு போறேன், பிரசங்கம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்தா உங்களையே நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களையே நீங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ திருவசனத்தை கேட்கிறதா மட்டும் இல்ல அதன்படி செய்கிறவரா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இந்த பைபிள் உள்ள வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்து இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். எப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்துறது? 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினாலே. இந்த வருஷத்துல 11 மாசம் முடிஞ்சிருச்சு. பைபிளை நீங்க எத்தனை முறை படிச்சு முடிச்சிருக்கிறீங்க? பைபிளை நம்ம எதற்கு யூஸ் பண்றோம்? சர்ச்சுக்கு வரும்போது. சிலர் இன்னும் விசேஷமா எப்போ பைபிள் யூஸ் பண்றது தெரியுமா? ராத்திரி தூக்கம் வரலன்னா இதுவும் பேய் கனவு வந்துடுமோன்னு சொல்லி பைபிளை தலைமாட்டு கடையில் வச்சு தூங்குறது. இது மந்திரக்கோள் கிடையாது, ஆண்டவர் எழுதி கொடுத்த சட்ட புத்தகம். இதை திறந்து நீங்க வாசிச்சா இந்த வசனம் உங்க கூட பேசும், நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிக்கும். இந்த வசனம் உங்க கால்களுக்கு தீபமா இருக்கும். 150 சங்கீதத்தை வாசிங்க, நீதிமொழிகளை 31 அதிகாரத்தை வாசிங்க, உங்களுக்கு ஞானம் உண்டாகும். இதை மட்டும் வாசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிஹெச்டி படித்ததை விட உங்களுக்கு அதிகமாக ஞானம் வரும். பிஹெச்டி பண்ணுற டாக்டரேட் பட்டம் வாங்குறதா ரொம்ப ரிஸ்க், அப்படி தானே? அதை விட இந்த பைபிளை படிச்சிட்டாலே உங்களுக்கு அதிகமாக ஞானம் என்ன செஞ்சிடும், வந்துடும். நீங்கள் படிக்கிற எல்லா புத்தகமும் குப்பையில் தான் போகும். ஆனால் இந்த பைபிள் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லுவதும் உங்களுக்கு என்ன செய்யும், யூஸ் ஆகும். கரெக்டு தானே? நீங்கள் டிகிரி வாங்க படித்த புக்கை இப்போ படித்தா அது உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் ஆகாது, அது டிகிரி வாங்கினோடனே முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த பைபிள் அப்படி இல்லை. நீங்கள் வாழ்நாள் வரைக்கும் இந்த பூமியில் கண்களை மூடுகிற வரைக்கும் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிலைத்திருந்தால் இயேசு விரும்புகிற அந்த கனியை நீங்கள் என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் சுபாவத்தில் என்ன வரும்னா மாற்றம் வரும். உங்கள் சுபாவத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். பாருங்க, நீங்கள் பைபிள் ஒரு வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மன வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இங்கே பெரையாப்பட்டணம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பெரையாப்பட்டணம் ஊர்ல இருக்கிற சபை விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கறாங்களாம். எப்படி பார்க்கறாங்களாம்? வேத வாக்கியங்களை தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறாங்களாம். அப்படி பார்த்ததுனால அவங்க எப்படி மாறிட்டாங்க, நற்குணசாலிகளா என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. நான் இந்த பைபிளை பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் திறக்கிறது இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும் அதுக்காண்டி மட்டும் தேடுறது இல்லை. தினந்தோறும் இந்த பைபிளில் என்ன இருக்குது எழுதுங்க. படிக்கிறவங்களாம் ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு கேரக்டரா ஆபிரகாம் எடுத்து ஆபிரகாமுக்குள்ள எப்படிப்பட்ட சுபாவம்லாம் இருந்துச்சு, ஈசாக்கு என்னெல்லாம் பண்ணாரு, யாக்கோபு என்னெல்லாம் பண்ணாரு, தினந்தோறும் உங்கள் பைபிளுக்குள்ள ஒரு சின்ன நோட்டு வச்சு சுவிசேஷ வாக்கியத்துக்கு வரீங்களா, மத்தேயுல இயேசு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி நடந்து கொண்டார், இயேசு என்ன செஞ்சாரு, அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க, தாவீது என்ன பண்ணாரு, சாலமோன் என்ன பண்ணாரு, அப்படி நீங்க வாசிக்க 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 இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க 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 நீங்க எப்படி மாறிடுவீங்க தெரியுமா, நற்குணசாலிகளா மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. வேத வசனத்தை உங்க இருதயத்தில் வைத்து வைங்க. உங்க இருதயத்தில் வச்சா நீங்க வாசிங்க பார்ப்போம். 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 119ஆம் சங்கீதம் 1ஆவது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான். வேத வசனத்தை வாசிக்கணும், அடுத்து தியானிக்கணும், அடுத்து கை கொள்ளணும். அடுத்து என்ன செய்யணும், வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தின்படி நடக்கணும். பைபிள்ல ஆண்டவர் எனக்கு எதெல்லாம் பிடிக்காது எதெல்லாம் செய்யாதுன்னு ஆண்டவர் போட்டிருக்கிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும்.
பைபிள் தெரியும், வசனம் தெரியும், சின்ன பிள்ளைலேருந்து கேட்குறோன்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறதே செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது? வராது. நம்ம கனி கொடுக்க முடியாது. ஆண்டவர் விரும்புகிறாரு, என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்தா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஆண்டு சொல்றாரு, நீ இந்த வசனத்தின்படி செஞ்சா, இந்த வார்த்தையை நீ கேட்டு அதன்படி செஞ்சினா, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அதாவது ஒரு வீடு ஒரு பெரிய மலை மேல இருக்குன்னா அந்த வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? காத்தடிச்சா அது கீழே வாசிங்க பார்ப்போம். 24-25 வாசி. 7:25 வாசிங்க. மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. இந்த வசனத்தின்படி கேட்டு இந்த வசனத்தின்படி வாழ நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அந்த பிரச்சனையை நீங்க தான் மேற்கொள்வீங்க, பிரச்சனை உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. இன்னைக்கு பாருங்க, சபைக்கு வர்ற விசுவாசி கூட ஒரு சின்ன பிரச்சனை போராட்டம் உடனேயும் ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அதனால எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் கண்மலையின் மேல அஸ்திபாரம் இல்லை, அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இல்லை. இவங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தா பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்த போது கூட அந்த வீடு என்ன செய்யல? விழல. இந்த வசனத்தை வாசிங்க. தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு முதல்ல நீங்க பார்க்கறது இந்த வேத புஸ்தகமா இருக்கணும். ஆசையா வாசிங்க. என் கூட நீங்க பேசுங்கப்பா, என் கூட நீங்க பேசுங்கப்பான்னு வாசிங்க. சும்மா இருக்கிற நேரம் யூடியூப்ல போய் தேவையில்லாத வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாக தமிழ் பைபிள், ஆடியோ பைபிள் எடுத்து போடுங்க. ஒவ்வொரு அதிகாரமா ஒவ்வொரு வசனமா மாறி மாறி சொல்லுவாங்க, அதை கேளுங்க. அந்த வசனத்தை கேட்க 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 அந்த வசனத்தை உங்க இருதயத்தில் வைக்க 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 ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்க கனி கொடுப்பீங்க. நீங்க ஏசப்பா விரும்புகிற கனி கொடுப்பீங்க. நீங்க கனி கொடுக்க மாத்திரம் இல்ல, உங்களுக்கு இன்னொரு பெஸ்டான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. அதே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ, ஏசப்பா சொல்றாரு, இந்த வசனமும் இந்த வார்த்தை மட்டும் உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்டாலும் ஏசப்பா தந்துடுவார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க இருதயத்தில் நீங்க சின்னதா ஒரு ஆசைப்பட்டா கூட ஏசப்பா உங்களுக்கு உடனே என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். ஏன்னா இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்கு. இந்த வார்த்தை பொய் சொல்லாது. இந்த வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. அதனால இயேசுவுக்குள்ள நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கைக்கொள்ளுவர்களாயும் அதை தியானிக்கிறவர்களாயும் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா பெருமழை வந்து பெருவெள்ளம் வரும்போது கூட உங்க வீட்டை அது என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. 2வது வசனத்தை வாசித்து தியானிச்சீங்கன்னா ஆண்டவர் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, செடியானது எப்படி கொடி செடியோடு இணைந்திருக்குதோ அதை போல அப்பா உம்மோடு கூட இணைந்திருக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பாப்பா. ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசியிருக்கிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஆவியின் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் கனியற்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே, ஏதோ பேருக்கு கடமைக்கு சர்ச்சைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வந்துட்டு மற்ற நாளெல்லாம் மற்ற 6 நாள் என் இஷ்டத்தின்படி நான் நினைக்கிறபடியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா. உம்மோடு நான் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்க வலது கரத்தை உங்க இருதயத்தில் வச்சு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்குள்ள நிலைத்திருக்கணும்ப்பா.
உமக்குள்ள நான் நிலைத்திருக்கணும். 24 மணி நேரமும் நான் உம்மோடு கூட நிலைத்திருக்கணும். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு சொல்றீங்களப்பா, உண்மைதான் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பாப்பா, உண்மைதான் ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவன் வேதம் சொல்லுது. ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க, உண்மைதான்ப்பா. ஆதியில் இருந்த அன்பு எனக்கு குறைஞ்சு போயிருச்சு. முன்னாடி இருந்த ஜெபம் இப்போ என்கிட்ட இல்லை, முன்னாடி இருந்த வேத வாசிப்பு இப்போ என்கிட்ட இல்லை, முன்னாடி உங்களை தேடி வந்த மாதிரி இப்போ நான் தேடுவதில்லை. முன்னாடி உங்களுக்கு தான் முதலிடம் கொடுத்தேன், இன்னைக்கு நான் உலகத்தில் இருக்கிற அநேக காரியத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும்ப்பா உண்மையான இருதயத்தோடு. வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, நான் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும். ரெண்டாவது, உங்க வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கணும்பா. இந்த வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, இந்த வசனத்தின்படி செய்ய இந்த வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கணும். தாவீதை போல நான் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த வசனத்துக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆராதனையில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீங்களோ, குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். தகப்பனே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெகு நாட்களா ஜெபத்தில் ஆண்டவரே எதிர்பார்த்து இந்த பிள்ளைகள் என்னென்ன அற்புதத்திற்காக காத்திருக்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களும் இப்பொழுது இந்த நாளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அதை ரிலீஸ் பண்ணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொள்வதை அவர்களுக்கு கொடும். உடைய மக்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும். இப்போ இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.